பொதுவாக கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவ நிலைமையும் ஒரு பட்டி மண்டபத்தில் கடைசியாக பேச வர்றவ நிலைமையும் ஒன்று. அதுக்கு நடுவராக இருக்கிறவனுடைய நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாண மண்டபத்தில் கடைசி பந்தியில் சாப்பிட்ற வரவன் நிலைமையை பார்த்துருக்கீங்களா? கிழிஞ்ச இலை, உடஞ்ச அப்பளம், காஞ்ச வடை, தீஞ்ச சோறு, அந்த எஞ்சிய பாயாசத்துல 2 முந்திரி கிடக்குமான்னு எந்திரிச்சு கிளறிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா? ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நடுவர் அவர்களே, ராஜ் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தில் நம் திருவண்ணாமலையில் நடைபெறுகிற இந்த மகத்துவமான நிகழ்ச்சியில் கடைசி பந்தியில் பரிமாறுகிற உணவு கூட சூடும் சுவையும் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இவர்கள் இருப்பார்கள் என்கிற எண்ணத்தோடு என் வாதத்தை தொடர ஆசைப்படும். பேச்சாளர் பெருமக்களே, வியக்க வைத்துக் கொண்டிருக்கிற ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, அத்தனை பெருமக்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி ஒரே ஒரு வார்த்தையில் நடுவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீ சிரித்து பார், உன்முகம் உனக்கு பிடிக்கும், மற்றவர்களை சிரிக்க வைத்து பார், உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று சொல்லுகிற அளவிலே தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்கள் சிரிப்பிற்காகவே அர்ப்பணித்திருக்கிற அன்பு அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கு அன்பின் வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே நிறைய பேசிட்டாங்க. சினிமாவை இந்த அளவுக்கு பேச முடியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு குறைகளை பூரா சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அவங்களுக்கு முதல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன்னா அவங்க சுட்டி காட்டுனதுனால தான் எங்க பக்கம் இருக்கிற நியாயம் இன்னும் அதிகமாக எங்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நிறைய சொன்னாங்க, டயலாக் சரியில்லை, பாட்டு சரியில்லை, சூழல் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, மொத்தத்தில் சினிமா சரியில்லை. எதுவுமே சரியில்லாத இந்த சினிமா தான் தமிழகத்தை ஆள்வதற்கு 5 முதலமைச்சர்களை கொடுத்திருக்கிறது என்பதை மறந்து விடாது. ஒரே வார்த்தைங்க, எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, கர்ணனாகவே நடித்து காட்டியவர் ஒரு சினிமா நடிகர் தான், கர்ணனாகவே நடித்து காட்டியவர் ஒரு திரைக்கலைஞர் தான், 8வது வள்ளலாக கர்ணனாகவே வாழ்ந்து காட்டியவரும் ஒரு திரைக்கலைஞர் தான். யோசிச்சு பாருங்க. திருமண மண்டபத்தில் கூட தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை இருக்கும், உறவினர்களுக்கு முன்னுரிமை இருக்கும், ஏதாவது ஒரு சபையில காசு இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை இருக்கும், இவங்க நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களுக்குன்னு ஒரு முன்னுரிமை இருக்கும். ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு முன்னுரிமை தருகிற ஒரே இடம் எது தெரியுங்களா? சினிமா தியேட்டர் மட்டும் தாங்கிறத மறந்துடாதீங்க. யார் ஸ்கிரீனுக்கு பக்கத்தால் உட்கார முடியும் தெரியுங்களா? 5 ரூபாயும் 50 ரூபாயும் டிக்கெட்டா வாங்குறவன் தான் முன்னாடி உட்கார்ந்து திரைக்கு முன்னாடி இருப்பான். ஏழை எளிய மக்களை முன்னுக்கு வைத்து பார்த்து அழகு பார்க்கிற ஒரே இடம் திரையரங்கம்னு சொன்னா அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு தியேட்டர்ல சார் படமே சரியில்லை சார், ஆனா தியேட்டர்ல அவ்வளோ ஒரு கூட்டம். படம் சரியில்லை, எதுக்கு இவ்வளோ ஒரு கூட்டம்னா அந்த படத்தை ஒருத்தன் பார்க்க போயிருக்கேன், அவனை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் போயிருக்கேன், எவன்டா அந்த படத்தை பார்க்க வரேன், அவனை பார்க்க போகிறேன். நிறைய மது கலாச்சாரத்தை சினிமா தான் அப்படின்னு உருவாக்குச்சுன்னு சொன்னாங்க. அதே சினிமா ஒரு மகத்தான கலைஞனை குறித்து கேபி என்கிற அற்புதமான இயக்குனர் எடுத்த ஒரு படம் என்ன தெரியுங்களா? சிந்து பைரவி என்கிற ஒரு அற்புதமான படங்க. அந்த படத்துல அந்த மகத்தான கலைஞன் குடிக்கு அடிமையான போது ஒரே ஒரு பாட்டு கொடுத்திருப்பார் இசைஞானி. என்ன பாட்டு தெரியுங்களா? 2 வரி போதுங்க. எவ்வளவு உச்சம் தொட்ட கலைஞன் கூட மது என்கிற ஒரு பழக்கத்திற்கு அடிமையானால் அவன் எப்படி இழிநிலையை அடைகிறான்ங்கிறத சொல்லியிருப்பார். என்ன தெரியுங்களா? சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது சாமி, ஏன் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. என்ன பாட்டு தெரியுங்களா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. என்ன வார்த்தை நடுவர் அவர்களே!
வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான பாட்டுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எனக்கு தெரிந்த ஒரு ஓட்டுநர் எழுதியிருந்தாருண்ணே வண்டியில். என்ன தெரியுங்களா எழுதியிருந்தாரு? வாழ்க்கை பயணத்திற்கு துணையாக இறைவன் வரட்டும், என் வாகன பயணத்திற்கு துணையாக இளையராஜா வரட்டும்னு எழுதியிருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், இன்றைக்கும் எத்தனையோ ஓட்டுநர்கள் தங்கள் தூக்கங்களை மறந்து துக்கங்களை மறந்து தங்கள் பணிகளை செய்கிறார்கள் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, இளையராஜாங்கிறவருடைய பாட்டு அவங்களுக்கு துணை இருக்கிறது அப்படின்னா இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன். ஒரே ஒரு பாட்டுங்க, இந்த பாட்டு பிடிக்கலன்னு யாராவது சொல்லிட முடியுமா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு தலைமுறைக்கும் இந்த பாட்டுக்கு 4 வரி கொடுத்தாருங்க வைரமுத்து. என்ன தெரியுங்களா? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம், சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும், தாய் தந்த அன்புக்கும் நீ தந்த பண்புக்கும் பூமாலை காத்து நிற்கும். அந்த பாடலும் அந்த வரியும் இத்தனைக்கு மேல மறைந்தும் மறையாத மாபெரும் குரலுக்குரிய மலேசியா அவர்களினுடைய குரலும் தான் அவர்களை கைதட்ட வைத்தது அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு அண்ணன் தங்கச்சி பாசம்னா பாசமலர் இல்லைங்களா? சிவாஜி கணேசனும் சாவித்திரி அம்மாவும், அதே சிவாஜி கணேசனும் சாவித்திரி அம்மாவும் பாசமலர் படத்துல நடிச்ச பிறகு அடுத்ததா ஒரு படத்துல ஒரு இயக்குனர் அவரை ஹீரோவாவும் சாவித்திரி அம்மாவா ஹீரோயினாவும் போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொன்னாரு, அண்ணன் தங்கச்சியா நடிக்கல, அண்ணன் தங்கச்சி மாதிரியே வாழ்ந்துட்டோம், அதனால எங்களை ஜோடியா போடாதீங்க, வேற ஒருத்தரை பாருங்க அப்படின்னு சொல்ற அந்த தன்மை இருக்குன்னா, நடுவர் அவர்களே, அன்னைக்கு பாட்டுல என்ன, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். இன்னைக்கு அதே திரை செய்ய கிழக்கு சீமையிலேன்னு அழகா உங்க மண்ணை சார்ந்த கொடுத்தாருல, பாரதி ராஜா சார் கொடுத்தாருல. நான் கேட்கிறேங்க, ஒரே ஒரு வரிங்க இந்த பாட்டுக்கு தேசிய விருதை தூக்கி கொடுத்தான். என்ன வரி தெரியுமா? அவங்க சொன்ன மாதிரி கொச்சையான வரிகள்லாம் கிடையாதுங்க. கொச்சையான வரிகள்லாம் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடும் நடுவர் அவர்களே. ஆனா ஒரு 4 வரி என்ன தெரியுங்களா கொடுத்தான் அற்புதமா? அண்ணே போய் வரவா, அழுகே போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அணில்வாள் மீச வச்ச அண்ணே உன்னை விட்டு புலிவாள் மீச வச்ச புருஷனோட போய் வரவா. இந்த வரிகளை கேட்கும் போதெல்லாம் வாக்கப்பட்டு போன பெண்ணின் மனதிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுகிறது அப்படின்னு சொன்னா, மண்வாசனை தடம் மாறாமல் அந்த கலைஞன் எடுத்த அற்புதமான அந்த திரைக்கு கிடைத்த விருந்து நடுவர் அவர்களே. இன்னும் சொன்னாங்க, காதலிச்சு காதலிச்ச சாகரான்னாங்க. உண்மையை ஒன்று சொல்லட்டுமா நடுவர் அவர்களே? காதல் தொடங்குவது இளையராஜா பாட்டில், காதல் முடிவது இன்றைக்கு கிங்ஃபிஷர் பாட்டில். காதலிக்காக சாகக்கூடாது, காதலிக்காமலும் சாகக்கூடாதுங்கிற விஷயத்தை ரொம்ப அழகா கொடுத்தா. என்ன தெரியுங்களா? வசூல் ராஜா MBBS ஒரு படம் நடுவர் அவர்களே, மருந்தை குடிச்சு சாக தெரிஞ்சவனுக்கு கூட ஒரு 4 வரி கொடுத்துருப்பாரு. என்ன தெரியுங்களா? எது காதல்னு ஒரு டெஃபினிஷனே கொடுத்தாருங்க. 18 வயசில் மனசில் பட்டாம்பூச்சி பறக்குமே, லவ் இல்ல, அதன் பேர் லவ் இல்ல, கண்ணை பார்த்து பேச சொல்லும் கழுத்துக்கு கீழ் பாக்குமே, லவ் இல்ல, அதன் பேர் லவ் இல்ல, கிழிஞ்ச பாயில் படுத்து தூங்கும் போது ஓ மனசுல கிளியோபாட்ரா வந்தா லவ் இல்ல, ஜவுளி கடை பொம்மைய பார்க்கும் போது உன் மனசுல கவுளி கத்தும் அதுவும் லவ் இல்ல, ஐயையோ ஏண்டா அழுவுற, லைஃப்ல ஏண்டா நழுவுற, காதல் ஒன்னியும் கடவுள் இல்லையடா, அந்த இழவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகம்தான் நடா, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏறக்குறைய என்ன புத்தாண்டு அன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை ராஜ் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தகவல் போகணுங்கிறதுக்காகவே சொல்றேன். உங்க நிகழ்வுல என்ன தெரியுமா? மதிப்பெண்ணுக்காக தயவு செய்து குழந்தைகளை வளர்க்காதீர்கள், மதிப்பான எண்ணங்களுக்காக குழந்தைகளை வளருங்கள். இந்த
இந்த மார்க் எடுத்தாதாண்டா நீ என் பையன், இந்த மார்க் எடுத்தாதாண்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுடைய வார்த்தையை பாதுகாக்கணுமே, காப்பாற்றணுமேங்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா முயற்சி தோல்வி அடைந்தால் தவறான முடிவுகளை எடுத்துறாங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு ஜென் தத்துவ ஞானி தான் சொன்னான், வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள். வாழ பிடிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள். ஆனால் தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு முறை வாழ்ந்து பார் என்று சொன்னான். இந்த விஷயத்தை ஆட்டோகிராஃப்னு ஒரு படங்க, இன்னைக்கு இல்ல, எவர் கிரீன், எப்ப நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலும் அது படம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையவே ரிவைண்ட் பண்ணி பார்க்கிற மாதிரி ஒரு படம் இருக்கு அப்படின்னா அது ஆட்டோகிராஃப். ஒரே ஒரு 4 வரி கொடுத்தாரு, என்ன தெரியுமா? பாவிச்சை கொடுத்தாரு, உள்ளமென்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காயமெல்லாம் காலப்போக்கில் மாறி போகும் மாயங்கள், மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். முடிப்பாருங்க, யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதில் தினம் முயன்றால் அந்த வானம் வசமாகும் எழுதுனானே. இன்றைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் போதி மரமாக திரைப்படங்கள் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் கேட்கிறேன், தயவு செய்து நல்ல விஷயத்தையும் தேடுங்க. திரைப்படங்கள்ல ரஜினி முருகன்ல எஸ்கே நடிச்சிருக்காரு. தாத்தாவா யார் நடிச்சிருந்தாருங்க? ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார். எஸ்கே பேரன், ஆர்கே தாத்தா, இல்லையா? நான் கேட்கிறேங்க, இவங்க தாத்தா பேரனா நடிக்கல, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், தாத்தா பேரனாவே வாழ்ந்திருப்பார்கள் அந்த படத்துல, நல்லா தெரியும். அதுல அந்த வீட்டை விற்கணும்னு ஒரு காட்சி, ஆனா யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா மகன்ல வெளிநாட்டுல செட்டில் ஆயிருப்பாங்க. என்ன பண்ணலாம், நான் செத்தா தாண்டா வருவாங்களாட தெரியுதும் பாரு, அப்ப செத்துரும்பாரு அப்படின்னு. அந்த மாதிரி நடிச்சா தாப்ப வருவாங்கல்ல அப்படிம்பாரு. அதே மாதிரி நடிப்பாரு, வந்துருவாங்க. இவர் உண்மையா நடிச்சாருங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த குடும்பமே கூடி நின்று தாத்தாவா இருக்கிற அவரை ராஜ்கிரண் சார அப்படி கழுவி ஊத்துவாங்க. அப்போ அந்த காட்சியை நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு அந்த மகனோடைய பேரன், இவருக்கு கொள்ளு பேரன், அந்த பேரன் கிட்ட போய் நின்று, ஐயா நான் யாருன்னு தெரியுமா ஐயா அப்படிம்பான். இந்த பேரன் சொல்லுவான், அமெரிக்கால இருந்து வந்தவன் தாத்தா, அவனுக்கு தமிழ் தெரியாது தாத்தா அப்படின்னு சொல்லுவான். இப்ப ராஜ்கிரண் சார் பேசுற மாதிரி இன்றைய சினிமாவின் இயக்குனர் ஒரு வார்த்தை வச்சிருப்பார், என்ன தெரியுங்களா? குழந்தைக்கு தாத்தாவையே சொல்லிக் கொடுக்காத நீங்க தமிழையா சொல்லிக் கொடுத்துருக்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கிறாருன்னா, நடுவர் அவர்களே, தயவு செய்து ஏதோ சினிமா என்பது ஏதோ சில்லறைத்தனமான சில விஷயங்களை மட்டுமே எடுத்து பேசுவது என்று நினைக்காதீர்கள். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என பார்க்காதீர்கள். புத்தாண்டில் எந்த பூவில் எத்தகைய தேன் இருக்கிறது என்று பாருங்கள். புற்றின் பாம்பல்ல வாழ்க்கை, பூவில் உள்ள தேன் தான் வாழ்க்கை. நல்வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.